ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்தில் நாமினேட் ஆனவங்களாம் யார், அதே மாதிரி அவங்க வாங்கிய ஓட்டுக்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக இருக்கிறதே 8 பேர் தான். அந்த 8 பேரில் ஒரு ஆள் வந்து நாமினேட் ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ப்ரோ அவர்கள் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு வந்து போயிடுவார். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஹவுஸில் நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த 7 பேரில் யார் எந்தெந்த பொசிஷனில் வந்து இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி யாரெல்லாம் மேலே போகிறாங்க, யாரெல்லாம் கீழே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி த பிக் பாஸ் சீசன் 7ஓட குயின் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,913 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44.32% இந்த வாரத்தோட தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஆக்சுவலாக நான் வந்து பயந்துட்டே இருந்தேன். அர்ச்சனா அவர்கள் வந்து போன வாரமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வாரமாக இருக்கட்டும், பாவம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தாங்க. பெருசாக வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டும் அவங்களுக்கு வந்து அமையல. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து சூப்பர்வைசராகவும் அதே மாதிரி வந்து ரெஃப்ரியாகவும் தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. எங்கடா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பேசலாம் வந்து இல்லாமல் இருக்குது. சொல்லப்போனாக்கா வந்து அந்த எபிசோட்லாம் வந்து பெருசாக வந்து அர்ச்சனா வந்து காட்டக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த லெவலில் வந்து இருக்கே இந்த ஓட்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் விடுற மாதிரி வந்து இல்லைங்க. அப்படியே அடித்து தும்சம் பண்ணி 44% யோசிச்சு பாருங்கள். 44%, அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபினாலே வந்து வரப்போது. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 44% வந்து வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,84,012 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.77% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ நான் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்குள்ளே வந்து வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் இவர் வந்து நாமினேட் ஆகிருந்தார். அப்போயும் வந்து செகண்ட் பொசிஷனில் தான் வந்து இருந்தார். ஆனால் லாஸ்ட் வீக்கில் தினேஷ் அவர்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சந்திரா தினேஷையே வந்து டாமினேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதனால் மணிச்சந்திராவுக்கு வந்து ஆட்ஸ் அப் பண்ணிட்டு ஒரு கிளாப்பையும் வந்து கொடுத்துடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அண்ட் ரிக்வஸ்ட்டு. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,118 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.56% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் அட்டகாசமான பிளேயர் அப்படின்னு சொல்லலனாலும் கூட சில இடங்களில் வேலிடான பாயிண்ட்டை பேசிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே வந்து இருப்பார். அண்ட் இவர் வந்த முதல் நாள்ல இருந்து இவருக்கான வாக்குகள் தனியாக செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து தனியாகவே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கான வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேபி மணி, தினேஷ், அதுக்கப்புறம் விஷ்ணு, இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணதுனால ஓகே மணிக்கு வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்களா, இல்லை ரவீனாவோட வாக்குகள் வந்து மணிச்சந்திராவுக்கு விழுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் இப்போதைக்கு செகண்ட் பொசிஷனில் மணி அவர்களும் 3வது பொசிஷனில் தினேஷ் அவர்களும் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் நம்மளோட விசித்ரா மேடம் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 10,505 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.14% இந்த வாரத்தோட தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா நம்ம வந்து சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு எதிராக நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நான் வந்து அதை இக்னோரும் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மதர்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது இப்படி இல்லைப்பா, இது இப்படி பண்ணுங்க, இந்த பொண்ணுங்களே நீங்கள் இப்படி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனால ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக குரோ ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதீப் ஆண்டனியோட மேட்டரில் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பேச வச்சாங்க. ஸோ அதனால் வாக்குகள் வந்து அள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக
தினேஷ் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுனதுனால தான் இவங்களுக்கு வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எஃபெக்ட் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியல, பட் ஓட்டிங் ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா, மக்களும் அப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியுது. அப்போ நான் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4451 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.3% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாயா அவர்கள். இந்த மாயா பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த விஜய் டிவியும் பிக் பாஸும் என்னென்ன தான் வந்து பண்ணுவோம் அவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மாயா கிடையாது, வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் கால்டு பிஆர். ஓகேங்களா, நான் விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். அந்த இடத்துல அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, விசித்ராவாக இருந்தாலும் சரி, பூர்ணிமாவாக இருந்தாலும் சரி, அது நான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் ரியல் பிஆர் வேலை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் மாயாவோட டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ட்விட்டரில் இருக்குல்ல, ட்விட்டர் அந்த பக்கம் வந்து போயிட்டு பார்த்துட்டு வாங்க, தெரியும். அதுக்கடுத்து தான் 6th பொசிஷனில் விஜய். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4171 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.03% இந்த வாரத்தோட தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரையிலும் 4% அப்படிங்கிறது ஒரு பெரும் விஷயமெல்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பரவாயில்ல 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% என்னமோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாரு. பட் இந்த வாரத்தோட தொடக்கம் ரொம்ப 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 மோசமாக மாயாவுக்கும் அமைஞ்சிருக்கு, விசித்ராவுக்கும் அமைஞ்சிருக்கு, அண்ட் விஜய்க்கும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா அந்த மிட் வீக் எவிக்ஷனு மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அதில் வந்து மாயா அட்லீஸ்ட் அந்த மாயா பொண்ணு இந்த வாரமாவது அனுப்புங்களேண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் பிக் பாஸ் டீமில் இருந்தும் சரி, ஆடியன்ஸும் சரி, நிறைய பேர் மாயா வந்து எவிக்ட் ஆகாத காரணத்தினால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்செட்டாக வந்து இருக்காங்க பிக் பாஸ் மேலே. இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறதே இல்லைப்பா, நாங்கள் ஓட்டும் போகிறது இல்லைப்பா, எங்களோட ஓட்டுக்கு வந்து என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் பூர்ணிமா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4021 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.88% இந்த வாரத்தோட தொடக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஸோ ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பூர்ணிமா அண்ட் விஜய் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் அது தாண்டி வந்து மாயா அவர்களை எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சாலும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அவங்கள கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாகவும் பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம காரி துப்பை வாங்கிக்கணுமாடா, அந்த பொண்ணை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்கடா, இது வரைக்கும் வச்சுருந்தது போதும், கண்டென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் கூட வந்து வரலாம். அதுக்கப்புறம் பூர்ணிமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஒரு 2-3 வீக்ஸாக வந்து அப்ஸ்காண்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுட்டாக போச்சு. சில நேரங்களில் பூர்ணிமாவை எபிசோடில் காட்டவே மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள் வந்து ரொம்பவே ஹாக்வர்டாக நிக்சன் கூட வந்து டான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கேவலமான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து எபிசோடில் வரலனாலும் லைவில் வருது. லைவில் வந்த விஷயங்களை வந்து சோசியல் மீடியாக்களில் போட்டு தோல் உரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக பூர்ணிமாவுக்கும் போச்சு அண்ட் நிக்சனுக்கும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பூர்ணிமா அவர்கள் வந்து ஓகே, இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கிரேஸ் பீரியட் தான். ஸோ அதனால் ஜாலியாக ஃபன்னாக இருந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம், டான்ஸ் ஆடிட்டு பாட்டை பாடிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க. ஏன்னா டிசைடட் யார் வந்து டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, நம்ம அர்ச்சனா அவர்கள் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலில் வந்து விசித்ரா கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூவாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கோப் வந்து போயிடுச்சு, அந்த கேமு மேலே இருந்த ஸ்கோப் போயிடுச்சு. ஓகே 14 வாரம் வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து இந்த 14 வாரத்துக்கான பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க ஒன்று. அதே மாதிரி காசு எடுக்கிறதுக்கு இவங்க வந்து தயாராக இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மணி பொட்டி வந்து வரும் இல்லையா, ஸோ அந்த பொட்டியை வந்து எடுக்கிறதுக்கு தயாராக வந்து இருக்காங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும்போது எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டியை தூக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க. ஒன்று மாயா வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க 12 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பொட்டியை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பூர்ணிமா டிசைடட் டு டேக் எ மணி. ஓகேங்களா, அவங்களும் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா, ஓகேங்களா, விசித்ராவும் டிசைட் பண்ணிட்டாங்க மணியை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எல்லாரும் உசுப்பேத்தி கொஞ்சம் டஃப்பான கண்டஸ்டண்ட்டை வந்து வெளியே அனுப்பலாம்
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களோ விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு அர்த்தங்களும் உள்ளர்த்தத்திற்கு உள்ளாக்கிய சில சம்பவங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது அவங்கள மோட்டிவேட் பண்ணி இவங்களை வெளியே அனுப்பிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து காம்படிஷன் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் விஜய் வர்மா எடுத்தாலே வந்து நல்லதான். ஏன்னா அவருக்கு வந்து வெளியிலேருந்து போனதுக்கப்புறம் தெரியும் யார் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க, யாருக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தாலே வேஸ்ட்டு தான், டைட்டில்லாம் வின் பண்ண முடியாது, ஓகே நமக்கு வந்து வந்த மணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காசை தூக்கிட்டு கிளம்பிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். மக்களும் நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நிறைய பேர் வந்து எதிரும் பார்க்குறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு விட்ருங்க ஞாபகமாக, ஓகேங்களா? ஸோ இன்னொரு தகவல் சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.